ஞான சித்தி விநாயகமூர்த்தி கி ஜெய். ஞானானந்த சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திரு நாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அரு காலம் தோறும் பூஜனை விடாது செய்து தொழுத கை தலைமேலேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பரு அழுது அடி அடைந்த அன்பர் அடியவர்க்கு அன்பு செய்வாம். அழுதடி அடைந்த அன்பர் அடியவர்க்கு அன்பு செய்வாம். திருச்சிற்றம்பலம். ஆணி மதம் மாணிக்கவாசகருடைய குரு பூஜை. ஆணி மாதம் மக நட்சத்திரம், ஆணி உத்தரம், ஆணி திருமஞ்சனம் உற்சவம் நடக்கும் சமயத்துல இந்த ஆணி மகம் வர்றது ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய சைவ அந்த டைம் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த கால காட்டுதல்ல ரொம்ப விசேஷமாக கருதப்படுறது. நால்வர் அப்படின்னு சொல்லப்பட்ட சைவத்துல ஆச்சாரியார், சைவ சமயாச்சாரியார்கள்ல ரொம்ப முக்கியமானவரான மாணிக்கவாசகருடைய பெருமை என்ன அப்படின்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற 4 வழியில, ஞான வழியில இறைவனை எப்படி தொழுதார் அப்படிங்கிறதே இந்த பாடல்ல சிறப்பா சொல்லு. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லு தங்குள் பொழுது அது காலந்தோறும் பூஜனை விடாது செய்து இரவு பகலாக இறைவனையே தியானம் செய்து அவரையே மனதில் வைத்து பூஜை செய்தவர். எப்படி பூஜை செய்தார் அப்படின்னா, தொழுத கை தலைமேலேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி. இருக்கும் இடத்திலேயே அவர் எங்கிருந்தாலும் தன்னுடைய திருக்கரங்களை சிரத்தில் மேல் குவித்து தன்னுடைய ஆனந்த பேரு, சிவானந்த பேரு அப்படிங்கிற பக்தியில் ஊறி அந்த கண்ணீரிலேயே மூழ்கி, தன் தன்மை எப்படி, சிவபக்தி எப்படி இருக்கு அப்படின்னா தன்னுடைய சிவானந்த பேரிலேயே அப்படி மூழ்கினவர். கண்ணீருள் மூழ்கி அழுது அழுது சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தவர். அந்த சிவனுக்கு அந்தரானவர். அப்படியாப்பட்டவருடைய அடியவர்க்கு அன்பு செய்வார். அப்படி மாணிக்கவாசகருடைய அடியவர்களுக்கெல்லாம் நாம் பக்தி செய்வோம் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகமான பாடல் நமக்கு எடுத்து காட்டுறது. என்ன வழி அப்படின்னா, குரு வழிபாடு அப்படிங்கிற குரு பக்தி தான் அவர் காட்டினார். அற ஆடி அந்தனன் அடி சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. குறள் என்ன சொல்றது அப்படின்னா, அறாழியான அந்தணன் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, எல்லா நல்ல குணங்களும் உடையவராக இருக்கிறவர் அந்தன். அப்படியாப்பட்ட குருவினுடைய திருவடி சேராமல், அவருடைய அனுகிரகத்தை பெறாமல் இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறது அரிது. சம்சார சாகரத்தை ஈஸியா கடந்து விடலாமா அப்படின்னா, குருவினுடைய அருள் இல்லாமல் கடக்க முடியாது. அப்படிங்கிறத காட்டி
வாழ்ந்து காட்டி அவதாரம் எங்க அப்படின்னா திருவாதவூர் அப்படிங்கிற கஷேத்திரத்துல அவதாரம் பண்ணவர். தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற பெயரோட அமைச்சர் தொழில் செய்தவர். பாண்டிய ராஜனுக்கே அமைச்சர் ஹரிவர்தன பாண்டியன் அப்படிங்கிறவர். ஆனா குரு அருள் பெற்றது எங்க அப்படின்னா திருப்பெருந்துறை அப்படிங்கிற மகாட்சேத்திரம். அந்த கஷேத்திரத்துலதான் குருவினுடைய அனுகிரகம் கிடைச்சது. குருவினுடைய அனுகிரகம் கிடைக்காமல் போயிருந்தால் ஒரு ஜீவனுக்கு என்னென்ன பிற்பாடுகள் ஏற்படும், என்ன பின்னடைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையே திருவிளையாடல் புராணத்துல பாடலாகவே சொல்றார் பரஞ்சோதி. எப்படி அவருடைய ஏக்கம் இருந்தது அப்படின்னா, வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அவேதம் வேதமாகிய பிணக்கருத்து இருள் பிணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுது ஆள். வேத ஆகம வேதத்தின் முடியாக இருக்கிற விளைபொருளான சிவானந்தம், அந்த சிவப்பேரு அது பெற்றவர்களுக்கு என்ன அப்படின்னா வேதம் அவேதம் இல்லாத நிலை ஏற்படும். அந்த பிணக்கு அறுத்து இருள் பிணி அவிழ்த்து அப்படின்னா பிறவி பிணி அப்படிங்கிறத அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும். சிவபெருமான் தான் நாதன் சொல்லிட்டார். நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு காமிச்சுட்டார். உயிருக்கெல்லாம் தலைவன், அவனுக்கு பேர் நமசிவாய் அப்படிங்கிறத தன்னுடைய சிவபுராணத்துல முதல் பாடலே காமிச்சுட்டார். அவரும் தானும் வேறில்லாத ஒரு நிலையை காமிக்கணுமே ஒருத்தர். அவர் காமிக்கிறதுக்கு அந்த உணர்வு நமக்கு ஏற்படுறதுக்கு ஒருத்தர் வரணும், அவர் தான் குருநாதர். அப்படியாப்பட்ட குருநாதரை போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதால், எப்ப வர போறார் அந்த குருநாதர் அப்படிங்கிற ஒரு குரு தனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு ஏக்கம். குரு கிடைக்காம போனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிறவி பெருங்கடல் அப்படிங்கிற கடல்ல ஒருத்தனை தள்ளி விட்டா அவன் தன்னுடைய கையாலேயே நீஞ்சி இக்கரையிலிருந்து அக்கறை அடைய முடியுமா? ஆனா இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அடைஞ்சு விடலாம் குருவின் அருள் பெற்றவர். அவருக்கு இந்த பவசாகரம் எப்பேற்பட்டதா இருக்கு அப்படின்னா, பசுமாட்டுடைய குழம்பு அடியில தேங்கி இருக்கிற தண்ணி எப்படி இருக்கும், எவ்வளவு பெருசா இருக்கும், அப்படி சின்னதா இருக்கும். பவசாகரம்ங்கிற பெரிய கடல் குருவின் அருள் பெற்றவருக்கு எப்படி ஆயிடும் அப்படின்னா குளம்படியில தேங்கி இருக்கிற ஜலம் மாதிரி ஆயிடும். அதை தாண்டது என்ன கஷ்டமா? ஈஸியா தாண்டிடும். கரவிகாத பேரன்பினுக்கு எழிவரும் கருணை குறவனார் அருளின்றி இக்கொடிய வெம்பாசம் உலகில் கேள்வியால் கிடப்பது. நிறைய புத்தகங்கள் எடுத்து படிச்சு பாக்குறது, யாரோ சொன்ன விஷயங்கள்லாம் காதால கேட்கறது, இதெல்லாம் இந்த பிறவி கடலை அதாவது இந்த பவசாகரத்தை தாண்டறதுக்கு நமக்கு உதவுமா அப்படின்னா முடியாது. குரு ஒருத்தர் வருவார், குரு வழி காமிப்பார். அந்த வழியில சென்றவருக்கு இது ஈஸியா முடியும். உணவினால் அன்றி உறவு நீர் கடல் கரம் கொடு நீங்குவது போலாம். ஒரு மனிதனை கடல்ல தள்ளிவிட்டா அவன் கையே தன்னுடைய துடுப்பாக பயன்படுத்தி நீந்தி அக்கறைக்கு போக முடியுமா? அது முடியவே முடியாது. அதுபோல இந்த பவசாகரத்தை கடந்து இந்த வாழ்வின் ரகசியங்களை எல்லாம் புரிந்து கொண்டு ஒரு சாஸ்வதமான ஒரு நிலையை அடையறதுக்கு குருவுடைய சகாயம் இல்லைன்னா முடியவே முடியாது. இனி இயக்கம் கொண்டவருக்கு இருக்கிற சொக்கநாத பெருமான் அனுகிரகம் செய்தார். எப்படி அப்படின்னா, ராஜாவுக்கு புத்தியை சொன்னார். என்ன குதிரையெல்லாம் வந்திருக்கு, அதை வாங்குறதுக்கு பணம் நிறைய இருக்கு, எடுத்துட்டு போங்க. ராஜாவோட உத்தரவு சிறத்து மேலே எடுத்துட்டார் அமைச்சர். சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார், எனக்கு எப்பேற்பட்ட வேலையை கொடுக்கிறார் ராஜா, எனக்கோ இந்த ராஜ்ய விஷயங்கள் எல்லாம் என் மனசு ஈடுபடுறது இல்லை, எனக்கு எதுல வேணும் அப்படின்னா உங்களுடைய திருவடி அடையணும், எனக்கு நல்ல குருநாதரா வரணும், நீங்க அதுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்ல சொக்கநாத பெருமானே குருநாதராக வந்தார். திரு ஆவுடையார் கோவில் அப்படிங்கிற கஷேத்திரத்துல குருந்த மரத்தடியில திருப்பெருந்துறை, அதற்கு பேர் அப்படின்னா பெருந்துறை. துறை அப்படின்னா என்ன அப்படின்னா
பெரிய நீர்நிலை, இந்த நீர்நிலைக்கு படிக்கட்டு இருக்கும், இந்த படிக்கட்டு வழியாக இறங்கலாம் ஏறலாம். அப்படி அந்த நீர்நிலையில அடிச்சுட்டு போறவெல்லாம் படிக்கட்டுல இறங்கி அவெல்லாம் கை தூக்கி வர வைக்கலாம். அது போல கரை ஏறத்துக்கு உரிய இடம் எது அப்படின்னா உணர முக்தி தரும் தலமாகிய அந்த திருப்பெருந்துறை. அந்த ஸ்தலத்துல நயன ஹஸ்த பாத வாக் தீட்சை அவருக்கு கிடைச்சது. யார் மூலமாக அப்படின்னா சிவபெருமானே வந்தார். கேட்டாயோ தோழி இது செய்தவார் ஒருவன் தீட்டார் மதில் குடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி தன் தாழ் தாமரை காட்டி தன் கருடைத்தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடெய்த ஆள்தான் கொண்டாண்டவா பாடுதுங்கான் அம்மானான் அப்படின்னு திருவம்மானையில தனக்கு குருநாதர் எப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணார் அப்படிங்கிறதையும் மாணிக்க வாசகர் சிறப்பாக பண்றார். அப்படி நயன ஹஸ்த பாத வாக்தீட்சை பெற்று குருநாதர் அவருடைய பாடல்களை எல்லாம் காதால கேட்டு ஆனந்தமாக கேட்டு சிக்ஷிய கோடிகளோட உட்கார்ந்து இருந்தாராம் அந்த குருந்த மரத்தடியில். மறைஞ்சு போயிட்டார். குருவை ஒரு தடவை தரிசனம் பண்ணோம், மறுபடியும் குருவை பார்க்கணும் அப்படிங்கிற ஏக்கத்துல பாடல்களா பாடினார். அதுதான் திருவாசகம். திருவாசகம் என்ன அப்படின்னா என்ன பாடல் அப்படின்னு, இறைவனுக்கு மனிதன் இறைவனோடு பேசிய என்ன பேச்சு அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில எனக்கு நாட்டம் இல்லை, உங்கள் திருவடி அடைகிறதே நாட்டம். இந்த பாச பிணைப்பு ஆசாபாசங்களில் மனசு செலுத்தல. உங்களுடைய தரிசனம் நான் என்னைக்கு உங்களை தரிசிக்க போறேன், மீண்டும் உங்களுடைய அருள் என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுது அழுது பாடின பாடல் இந்த திருவாதிரை பாடல். அப்படி பாடிக்கொண்டே இருந்தவர் அங்கு இந்த குதிரை வாங்குற பணத்தை வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான மயன் சிருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆலயத்தை கட்டித்தார் சிவபெருமான். ஆச்சரியமான ஒரு ஆலயம். உணர முக்தி தரும் தலத்துல கொடிமரம் இல்ல, நந்தியம்பெருமான் இல்ல, திவீடம் இல்ல, ஆன்மா இறைவனை அடையறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத உணர வைக்கிறது. இறைவனுக்கும் உருவம் இல்லை, ஒரு ஆவடை தான் இருக்கு, அது மேல ஒரு புகழை சாத்தி அதுக்குள்ள இருக்கிற ஆன்மா தத்துவம் தான் ஆத்மநாதராக கோவில் கொண்டிருக்கா. பக்கத்துல இறைவன் அடையிற மார்க்கம் எது அப்படின்னா யோக மார்க்கம்னு சொல்லப்படுறது. யோக மார்க்கத்தின் உருவமாக அம்பாள் சிவயோக நாயகியாக அந்த கோவில் கொண்டிருக்கு. நமசிவாய வாழ்கிற பாடலெல்லாம் தொடங்கி 658 பாடல்கள் பாடின திருவாசகம் பாடின உருவாஜகத்துக்கும் உருகாதார், திருவாச்சகத்துக்கு உருவாஜகத்துக்கும் உருகாதார் அப்படின்னா திருவாச்சகத்தை பாடினவா தன்னையே கல்லை கனிய வைக்கும் பாடல்கள். இதுல வாக்கியங்கள்லாம் வரும். குருநாதர் எப்படியெல்லாம் என்னை ஆட்கொண்டார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிவன் அருள் பெறத்துக்கு அவன் அருள் வேணும், அவன் அருள் இருந்தா தான் அவனுடைய திருவடி பேர் கிடைக்கும். அருவரத்து ஒருவன் குருகரனாகி வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் பரம்பொருளான எம்பெருமான் அனுகிரகம் பண்றதுக்கு, உயிர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தானே குருவாக வந்தார். அருவரத்தொருவன் குருபரனாகி வந்து அவனியில் வந்து எந்நாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு உயிர்களுக்கெல்லாம் தலைவன் எம்பெருமானே, எல்லாவற்றுக்கும் எல்லா நாட்டிலையும் எல்லா நாட்டில இருக்கிற உயிர்களுக்கும் அவனே தலைவன் அப்படின்னு எல்லாவற்றையும் ஒரே ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர்றதாக இருக்கிற ஒரு தத்துவம் உடையதாக இருக்கிறது சைவ மதம். இந்த வாக்கியம் எந்நாட்டைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு என்ன அப்படின்னா, குருவை தரிசனம் பண்ணியாச்சு அப்படின்னா மனம் வாக்கு காயம் எல்லாம் அவன் வசப்பட்டு அன்றே என்றன் ஆவி உடலம் உடமையும் எல்லாம் ஒன்றே அணையாயனை ஆட்கொண்ட போதே பொன்னிலையோ. அன்றே என்றன் ஆவி உடலும் உடமையையும் எல்லாம் குன்றே அணையாயனை ஆட்கொண்ட போதே பொன்னிலையோ.
இன்றே எனக்கு ஓர் இடையூறு உண்டோ என் தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானே இதற்கு நாயகமே. என்னுடைய உடல் உயிர் ஆவி எல்லாத்தையும் உன்னுடைய திருவடிக்கு அர்ப்பணம் பண்ணி எனக்கு ஏதாவது இடையூறுன்னு உண்டாயின அதுக்கு நான் தான் காரணமா? எனக்கு இனிமே ஏற்படுறது எல்லாத்துக்கும் நீயே காரணம். விளைவுகளுக்கு எல்லாம் நீனே பொறுப்பு. சரணாகதி அடை. நான் எப்பேற்பட்ட பாக்கியசாலி தெரியுமா? தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரன் அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே. நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? தந்தது உன் தன்னை நீ உன்னையே கொடுத்துட்ட. ஆனா பிரதியா என்ன வாங்கியிருக்க அப்படின்னா என்னைய போய் வாங்கி. இதுல யாரு சாமர்த்தியசாலி அப்படின்னா உன்னை பெற்ற பக்தர்களான நாங்கள் தான் சாமர்த்தியசாலி. எங்களை எடுத்துட்டு உங்களையே உன்னையே கொடுத்துட்டோம். சிவபக்தாளுக்கு என்ன பெருமை அப்படின்னா சிவன் தன்னையே கொடுத்துட்டோம். பெரிய புராணம் முழுக்க திருவிளையாடல் புராணம் முழுக்க என்ன சான்றாக பார்க்கிறோம் அப்படின்னா சிவபெருமான் தன்னையே அடியார்களுக்கு கொடுத்ததுதான். என்ன நடந்தது அப்படின்னா மன்னன் அளித்த தண்டனை, அரசின் சொத்தை எல்லாம் எடுத்து குதிரை வாங்க போனவன் கோவில் கட்டினான் அப்படிங்கிறதுக்கு தண்டனை. அந்த தண்டனை எல்லாம் சிவபெருமானே ஏற்றுக்கொண்டார். அப்புறம் திருவிளையாடல் பண்ணால் என்று வரும் குதிரை அப்படின்னு கேட்டதுக்கு நரி பரியானது, பரி நரியானது. வைகையில் வெள்ளம் வந்தது. இறைவன் பக்தனுக்காக தானே வந்தார், தான் தோற்றம் எடுத்து வந்தார். இவையெல்லாம் திருவிளையாடல் புராணத்துல வாதவூர் அடிகள் சரித்திரம்னு அப்படி பெரிய ஒரு சரித்திரமாக சொல்லப்படுறது. இறைவன் செய்த லீலை 64 திருவிளையாடல்கள்ல விட்டுக்கு மனசு வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய திருவிளையாடல். இந்த திருவிளையாடலை பண்ணி எம்பெருமான் அனுகிரகித்தார் அடியாருக்கு. அப்புறம் அற்புதமான திருவாசக பாடலுடைய பெருமை சொல்லப்பட்டது. வாதவூரார் வழங்கிய பாடல். ஏன்னா திருவாதவூர்ல அவர் பிறந்ததுனால வாதவூரர் வழங்கிய பாடல். அந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பெருகும் வைகை தனை அடைத்துக்குமே இதம்படிக்கும் இதானடிக்கன்றுமே நரியலாம் பரியாக நடத்துமே நாடி மூதைதனை பேசுவிக்குமே. பதிவிற்கு பிட்டுக்கு மண் சுமப்பிக்குமே பரமன் ஏழெழுத கோவை பாடுமே வருகும் புத்தரை வாதில் வெல்லுமே பாடலூரர் வழங்கிய பாடல். திருவாதிக பாடலுக்கு என்ன பெருமை? பெருகும் வைகை அழைக்கிறதுக்கு இறைவன் பிட்டுக்கு மண் சுமக்க திருவிளையாடல் புராணத்துல வர்ற விஷயங்கள் எல்லாம் இவர் பாட சிவபெருமானே வந்துட்டார் பிட்டுக்கு மண் சுமக்க. அப்படி பிட்டுக்கு மண் சுமந்தவர் மரத்தடியில தூங்கினார் அப்படிங்கிறதுக்கு ராஜா பிறம்பால முதுகுல ஒரு அடி அடிச்சார். சொக்கநாத பெருமானுடைய உடம்புல அந்த அடி விழுந்தது. அந்த அடி உயிர்களுக்கெல்லாம் விழுந்து நரியெல்லாம் பரியானது. ஒரு ஊமை பெண்ணை கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி உட்கார வச்சு பேச வைக்கிறதுக்காக வச்சார். இவர் சிவபெருமானுடைய திறமையை கேள்வி கேட்கறது போல ஒரு கேள்வி கேட்டார். சிவபெருமானுடைய அருளால அந்த ஊமை பெண் ஈழத்து பெண் பேசினார். யாருக்கு பரிந்து வந்தார் அப்படின்னா பிட்டுக்கு மண் சுமக்க வந்தி அப்படிங்கிற பிட்டு வாணிச்சிக்காக வந்தார் சிவபெருமான்.
இந்த பெருமையெல்லாம் இவர் பாடியிருக்கார். பரமன் ஏடு எழுத கோவை பாடும். இறுதியாக என்னது அப்படின்னா, இந்த பாடல்களை எல்லாம் பாடி சிவபெருமான் ஆக்ஞைக்கு ஏற்று எல்லா தலங்களுக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வர. சீர்காழி அப்படிங்கிற ஸ்தலத்துல சிவபெருமானுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. அப்புறம் திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிறதுல சிவபெருமான் தன்னுடைய திருவடி தீட்சையை காமிக்கிறார். திருவாரூர்ல திருவடி தீட்சை அவருக்கு கிடைக்கிறது. அப்படி வந்து எல்லா தலங்களையும் தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரத்துக்கு நீங்கள் வந்து சேரணும்னு இறைவனுடைய ஆக்ஞை. அப்படி அங்கு வந்த போது அந்த ஊமை பெண்ணை வந்து பேச வைக்கிறது. அந்த லீலை நடந்து சிதம்பரத்துல. அப்புறம் அங்கு அவர் வாழும் காலத்துல வயோதிக அந்தனராக சிவபெருமான் இவருக்கு இவருடைய இடத்துக்கு வந்து இவர் பாடின பாடலை எல்லாம் மீண்டும் பாடச் சொல்லி அந்த பாடலை எல்லாம் தன் கையால ஏற்றில் எழுதி பாதவூரர் பாட அதை சிற்றம்பலமுடையார் கையால ஏட்டில் எழுதினதுன்னு கையெழுத்து போட்டு அப்படி ஒரு ஏடாக எழுதி ஏட்டுச்சுவடியாக எழுதி. இன்னும் சொல்றார், திருவம்பாவை அப்படிங்கிற பாடல்களை எல்லாம் பாடின நீங்கள் இறைவன் பேர்ல கோவை பாடும். பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொன்ன உடனே பாவை பாடிய வாயால் திருக்கோவையார் அப்படிங்கிற 400 பாடல்கள். இந்த உயிருக்கும் சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத தோழியாகவும் தலைவியாகவும் தலைவியுடைய அன்னையாகவும் தலைவனாக சிவபெருமானையும் வைத்து அவர் பாடின பாடல்கள் எல்லாம் திருக்கோவையார். பாவை பாடின வாயால் கோவையும் பாடி இத்தனை பாடல்களையும் சிவபெருமான் தன் காதால மீண்டும் கேட்டு, எத்தனை கேட்டது பாடல்கள் தான். இந்த அழுது பாடின பாடல்களை எல்லாம் காதால கேட்டவர் மீண்டும் அவரையே பாட வச்சு இதையெல்லாம் தன் கையால் எழுதி சிற்றம்பலமுடையார்னு இதுல கையெழுத்து போட்டு சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துல திருச்சிற்றம்பல மேடை அப்படின்னு சொல்லப்படுற அந்த பஞ்சாட்சர படி மேல அப்படி மேல கிரந்தங்களை எல்லாம் வைத்து சென்று விட்டார். தீட்சிதர்கள்லாம் வந்து பார்த்து இந்த பாடல்கள் எல்லாம் சுவாமி எழுதி வாதவூரர் பாட அப்படின்னா வாதவூரர் இந்த ஊர்ல தான் இருக்காருன்னு அவரை நேரம் அழைச்சிட்டு வர. அழைச்சிட்டு வந்து இந்த பாடல்களை எல்லாம் இறைவனே தன் கைப்பட எழுதி இந்த பஞ்சாட்சரப்படி மேல வச்சிருக்காருன்னா உங்களுடைய பெருமையை உங்களால சொல்ல முடியாது. அப்படி இந்த பாடல்களுடைய பொருள் எல்லாம் என்ன அப்படின்னு தில்லைவாழ்ந்தனர்களான தீட்சிதர்கள் மாணிக்கவாசகர் கேட்க, மாணிக்கவாசகர் இந்த பாடல்களுக்கு பொருள் இதோ இந்த சிற்சபையில நர்த்தனமாடல் சிவகாமி அப்பா சமேத ஆனந்த நடராஜமூர்த்தியே ஜோதி உருவமாக ஜோதி தெய்வம் ஆண்டு கொண்ட தெய்வமாக இருக்கிற எம்பெருமான் தான் அப்படின்னு அப்படி சிவபெருமான காண்பித்து நடராஜமூர்த்தியை காண்பித்து வணங்கி நிற்க அங்கு ஒரு பெரிய ஜோதி பிழம்பு ஏற்பட்டது. அந்த பிழம்புல ஆனி மாதம் மக நட்சத்திர தன்னைக்கு மாணிக்க வாசகர் அப்படியே தானே ஒரு ஜோதி உருவமாகி ஆகி அந்த ஜோதியில் கலந்தார். இன்றும் சிதம்பரம் ஆலயத்துக்கு போனா சிதம்பரம் நடராஜரை தரிசனம் பண்ற போது நமக்கு யாரெல்லாம் மனசுக்கு தோணும் அப்படின்னா மாணிக்கவாசகர் இந்த சுவாமியோட ஐக்கியமானார் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வரும். நந்தனார் இந்த சுவாமியோட ஐக்கியமானார் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வரும். பெற்றான் சாம்பன் அப்படின்னு ஒரு விறகு, அவனும் சிவபெருமானுக்கும் சிவபெருமான் தொண்டர்களுக்கும் விறகு வெட்டி கொடுத்து திருப்பணி செய்து சிவபக்தியால சிவபெருமானோட ஐக்கியமானார் அப்படிங்கிறதும் சிதம்பரம் ஆலயத்தில் நமக்கு தோன்றும். இந்த சரித்திரங்களை எல்லாம் படித்தார். அப்ப சிதம்பரம் ஆலயத்துக்கு இனிமேல் தரிசனம் பண்ற போது இந்த சித்தவேல நர்த்தனமாடுற எம்பெருமான் வேற யாரும் இல்ல, மாணிக்க வாசகர் பாட அந்த பாடலை எல்லாம் புகழ்ந்து கேட்டு தனக்குள்ளேயே மாணிக்க வாசகரை அடக்கின்ற எம்பெருமான் தான் அப்படிங்கிற பாவம் நமக்கு ஏற்படும். அற்புதமாக இந்த ஆணி மகத்தன்னைக்கு மாணிக்க வாசகர் குரு பூஜை மாணிக்க வாசகர் சரித்திரத்துல என்ன ஒரு சிறிய ஒரு அனுபவம்
படிக்கிற போது பெரிய சரித்திரமாக சொல்லப்படும். வாதவூரர் சரித்திரம் அப்படிங்கிறது திருவிளையாடல் புராணத்துல பெருசா சொல்லப்படுது. அதுல நமக்கு நேரம் கிடைத்த, அவகாசம் கிடைத்த அளவுக்கு, அறிவு கேட்டின அளவு அவருடைய பாடல்களை, அவருடைய பக்தி, திருவாசகத்துக்கு நாம் திருவாசகத்துக்கு மீண்டும் மீண்டும் படிச்சு நமக்கு அந்த அனுபவம் நிறைய ஏற்படுது அப்படிங்கறத அவருடைய திருவடிக்கே பிரார்த்தனையாக. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ. திருச்சிற்றம்பலம்.